நேத்து ஏப்ரல் 3ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியத்துல நடந்த ஒரு ஹை ஸ்கோரிங் ஐபிஎல் 2026 மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ் டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ 5 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சுருச்சு. இந்த தோல்வி சிஎஸ்கேக்கு இந்த சீசன்ல தொடர்ந்து 2வது அடி. அவங்க இப்போ ஆரம்பிச்ச 2 மேட்ச்லயுமே இன்னும் ஜெயிக்கவே இல்லை. சிஎஸ்கே கொடுத்த 209 ரன்ஸ்ங்கிற ஒரு பெரிய டார்கெட்டை துரத்தி போன பஞ்சாப் கிங்ஸ் 18.4 ஓவர்லயே வெற்றிகரமா அதை முடிச்சு ஒரு தரமான பேட்டிங்க வெளிக்காட்டுனாங்க. இந்த ரிசல்ட் கேப்டன் ருதுராஜ் கெய்வாட்டோட தலைமைக்கு கண்டிப்பா ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்கு. குறிப்பா டீமோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ பத்தி நிறைய பேசுவாங்க. இந்த மேட்ச்ல பல அதிரடியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ பார்க்க முடிஞ்சுது. சிஎஸ்கே ஓட ஆயுஷ் மாத்ரே 43 பால்ல வேகமா 73 ரன்ஸ் எடுத்தார். அதேபோல பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் தன்னோட டீமுக்கு முன்னால நின்னு ஒரு முக்கியமான 29 பால்ல 50 ரன்ஸ் அடிச்சு சேசிங்கை வெற்றிகரமா முடிச்சாரு. சேப்பாக்கம் எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியம் பிட்ச் எப்பவுமே ஸ்பின்னுக்கு சாதகமாயிருக்கும். ஆனா இந்த மேட்ச்ல ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த சர்பேஸா இருந்துச்சு. ஆனா பஞ்சாப் கிங்ஸ் பேட்ஸ்மேன்கள் அதுக்கு நல்லா செட் ஆகி ஜெயிச்சாங்க. எப்பவுமே ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கொடுக்கும் சிஎஸ்கேக்கு இந்த ஆரம்பக்கட்ட அடி ஐபிஎல் 2026 சீசன் எவ்வளவு போட்டி நிறைஞ்சதுன்னு காட்டுது. அவங்க இப்போ அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை உடனே மாத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இந்த ஐபிஎல் 2026 சீசன் மார்ச் 28ல ஆரம்பிச்சு மே 31 வரைக்கும் நடக்கும். இதுல 10 டீம்கள் மொத்தம் 74 மேட்சுகள் இருக்கு. வழக்கம் போல டாப் 4 டீம்கள் பிளே ஆஃப்க்கு போவாங்க. டாஸ் ஜெயிச்சு முதல்ல பேட்டிங் எடுத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச 20 ஓவர்ல 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன்களை குவிச்சாங்க. இந்த இன்னிங்ஸை தூக்கி நிறுத்தினது இளம் வீரர் ஆயுஷ் மகாத்ரேவோட அசத்தலான ஆட்டம்தான். வெறும் 43 பால்ல 73 ரன் அடிச்சு அசத்துன அவர் பயமில்லாத ஷாட்களையும் சரியான நேரத்துல அடிச்ச பவுண்டரிகளையும் விளாசினாரு. மகாத்ரேவோட அதிரடியான ஆட்டம்தான் இன்னிங்ஸுக்கு ஆரம்பத்துல ஒரு நல்ல வேகத்தை கொடுத்தது. கேப்டன் ருதுராஜ் கெய்வாட் 28 ரன்கள் எடுத்திருந்தார். கூட சேர்ந்து 2வது விக்கெட்டுக்கு 96 ரன்கிற முக்கியமான பார்ட்னர்ஷிப்பை அமைச்சாரு. சஞ்சு சாம்சன் ஒரு பெரிய ஷாட் அடிக்க ஆசைப்பட்டு சீக்கிரமா அவுட் ஆனாலும் சூப்பர் கிங்ஸ் நல்ல ரன் ரேட்டை மெயின்டெயின் பண்ணினாங்க. இன்னிங்ஸோட கடைசி நேரத்துல ஒரு பெரிய எழுச்சியை சிவம் தூபே கொடுத்தாரு. வெறும் 28 பந்துகளில் அவுட்டாகாமல் 45 ரன்கள் எடுத்து வெளுத்து வாங்கினாரு. அதுல 5 பவுண்டரி ஒரு சிக்ஸரும் அடங்கும். சர்பராஸ் கான் கூடவே வெறும் 12 பால்ல அதிரடியா 32 ரன் சேர்த்தாரு. இது சிஎஸ்கே 200 ரன் மார்க்கை தொட ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஆனா நடு ஓவர்கள்ல ரன் குவிப்பு கொஞ்சம் மெதுவா போச்சு. தூபேவும் கானும் வேகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி 10ல இருந்து 15 ஓவர் வரைக்கும் சிஎஸ்கே வெறும் 45 ரன் தான் எடுத்திருந்தது. இந்த 209 ரன்கிற பெரிய டார்கெட் சேப்பாக்கம் பிட்ஸ்ல ரொம்பவே சவாலானதுன்னு கருதப்பட்டுச்சு. ஏன்னா அங்க மேட்ஸ் போக போக ஸ்பின்னர்ஸ்களுக்கு தான் கை கொடுக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிச்ச 210 ரன்ஸை சேஸ் பண்ணுறதுக்கு பஞ்சாப் கிங்ஸ் மிரட்டலான தொடக்க ஆட்டத்தோட களமிறங்குனாங்க. இம்பாக்ட் பிளேயரா வந்த பிரியன் ஷார்யா பிரப்சிம்ரன் சிங் கூட ஓப்பனிங் இறங்கி வெறும் 11 பால்ல 39 ரன்ஸ் அடிச்சு ஆரம்பத்திலேயே பவுண்டரிகளும் ஒரு மாசான சிக்ஸும் பறக்கவிட்டு அதிரடியான ஒரு தொடக்கத்தை கொடுத்தாரு. பிரப்சிம்ரன் சிங்கும் அதே வேகத்தை அதே அதிரடியை தொடர்ந்தாரு. அவரு 34 பால்ல 43 ரன்ஸ் அடிச்சு தேவைப்பட்ட ரன் ரேட் அவங்க கைக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. இந்த ஒரு அதிரடியான தொடக்கம் கிங்ஸ் டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துச்சு. அடுத்து வந்த கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுப்பை ஏத்துக்கிட்டு 29 பால்ல 50 ரன்ஸ் அடிச்சு ஒரு முக்கியமான கேப்டன்சி இன்னிங்ஸை ஆடினாரு. ஆட்டத்தை அழகா கையாண்ட ஐயர் நேஹால் வதேரா கூட சேர்ந்து ஒரு முக்கியமான 59 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாரு. சிஎஸ்கேவோட ஸ்பின் பவுலர்ஸ குறி வச்சு அடிச்சு அசத்தினாரு. கூப்பர் கொனோலியும் தன் பங்கிற்கு 22 பால்ல 36 ரன்ஸ் அடிச்சு ரன் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தினாரு. சேப்பாக்கம் பிட்ச்னாலே ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா டர்ன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா பஞ்சாப் கிங்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் அந்த பிட்சுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட அதிரடியான ஆட்டத்தால ஸ்பின்னர்ஸ்க்கு இருந்த அட்வான்டேஜையே இல்லாம ஆக்கிட்டாங்க. அங்க இங்க விக்கெட் விழுந்தாலும் ரன் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததால கடைசி வரைக்கும் தேவைப்பட்ட ரன் ரேட் அவங்களுக்கு சாதகமாவே இருந்துச்சு. இதனால ஒரு மிரட்டலான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸோட மேட்சை முடிச்சாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலிங் அட்டாக் பஞ்சாப் கிங்ஸ் பேட்ஸ்மேன்களோட ஆக்ரோஷமான ஆட்டத்தை கட்டுப்படுத்த ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. குறிப்பா மிடில் ஓவர்ஸ்லயும் டெத் ஓவர்ஸ்லயும் திணறி போனாங்க. கேப்டன் ருதுராஜ் கெய்வாட் டீம் தோத்ததுக்கு அவரோட ஸ்பின்னர்ஸ் பவுலர்ஸ்களுக்கு அன்னைக்கு நாள் சரியா அமையாததுதான் காரணம்னு வெளிப்படையா சொன்னாரு. அதுல ராகுல் சாஹர் நூர் அகமதுன்னு 2 பேரையும் குறிப்பிட்டு சொன்னாரு.
சிஎஸ்கேவுக்காக இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்த ராகுல் சாகருக்கு அன்னைக்கு ரொம்பவே மோசமான நாளா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 4 ஓவர்ல 46 ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் கூட எடுக்கல. இது பஞ்சாப் கிங்ஸ் தொடர்ந்து ரன் அடிச்சுட்டே இருக்க நேரடியாவே உதவிச்சு. 3 சீமர்ஸ் 2 ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் கையில இருந்தும் சரியா எக்ஸிக்யூட் பண்ணலன்னு கெய்வாட் ஏத்துக்கிட்டாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல மேட் ஹென்ரியும் அன்ஷுல் காம்போஜும் கூட ரன்களை வாரி வழங்கினாங்க. மேட் ஹென்ரி 2 விக்கெட் எடுத்து 54 ரன்னும் அன்ஷுல் காம்போஜ் 2 விக்கெட் எடுத்து 43 ரன்னும் கொடுத்தாங்க. அவங்களாலையும் ரன் போற வேகத்தை கட்டுப்படுத்த முடியல. முக்கிய நேரங்கள்ல எதிரணிக்கு பிரஷர் கொடுக்க முடியாம போனது வருத்தம்னு சிஎஸ்கே கேப்டன் சொன்னாரு. இதனால சேஸ் பண்ற டீம்க்கு தேவையான ரன் ரேட் ரொம்ப தூரம் போகாம அவங்க கைக்குள்ளேயே இருந்துச்சு. ஒரு நல்ல ஓவர்ல கூட ஒரு பவுண்டரியோ ஒரு சிக்ஸோ வந்ததும் அதோட இம்பாக்ட் இல்லாம போச்சு. இதனால தொடர்ந்து பிரஷர் கொடுக்க முடியலன்னு அவர் குறிப்பிட்டு சொன்னாரு. ராகுல் சாகர இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ண அந்த முடிவே ஒருவேளை மேட்ஸ தோக்கடிச்சிருக்கலாம்னு கெய்வாட் சொன்னாரு. இது அன்னைக்கு சிஎஸ்கே பவுலிங்ல பண்ண டாக்டிக்கல் தப்பான முடிவுகளை இன்னும் தெளிவா காட்டுச்சு. பஞ்சாப் கிங்ஸ் கூட 5 விக்கெட் வித்தியாசத்துல தோத்ததால சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ ஐபிஎல் 2026 புள்ளிப்பட்டியல்ல ஒரு புதுசான சவாலான நிலைமையில வந்து நின்னிருக்காங்க. ஏன்னா அவங்க முதல் 2 மேட்ச்லயுமே தோத்துட்டாங்க. சிஎஸ்கே வரலாத்துல ஒரு புது கேப்டன் தலைமையில ஐபிஎல் சீசனை முதல் 2 மேட்ச்லயும் தோத்து ஆரம்பிச்சது இது 2வது தடவை தான். 5 தடவை கோப்பை வென்ற அணிக்கு இப்போ இருக்கிற நிலைமையோட சீரியஸ்னஸ்ஸ இந்த புள்ளிவிவரம் நல்லா காட்டுது. கேப்டன் ருதுராஜ் கெய்வாடோட கேப்டன்சி மேல இப்போ ரொம்ப அழுத்தமா இருக்கு. ஏன்னா அவர் கேப்டனா இருந்த 20 மேட்ச்ல 12 மேட்ச்ல தோத்திருக்காருன்னு தகவல்கள் சொல்லுது. அனுபவ வீரர் எம்எஸ் தோனி காயம்னால ஆடாததும் டீமுக்கு இன்னும் பெரிய சவாலா இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ்க்கு இந்த வெற்றி ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கு. இது அவங்களுக்கு தொடர்ச்சியா கிடைச்ச 2வது வெற்றி. புள்ளிப்பட்டியல்ல அவங்க கொஞ்சம் மேல வந்திருக்காங்க. 209 ரன்களை சேஸ் பண்ணி ஜெயிச்சது அவங்க பேட்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கு, எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி அவங்க எப்படி விளையாடுவாங்கன்றத காட்டுது. டோர்னமெண்டோட ஆரம்ப கட்டத்துல அவங்களை ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்கு. ஐபிஎல் 2026 சீசன் போட்டு இருக்கிற இந்த நேரத்துல சிஎஸ்கேக்கு ரொம்ப பெரிய பிரஷர் இருக்கு. பிளே ஆஃப் போற வாய்ப்பை நழுவ விடாம இருக்க அவங்க சீக்கிரம் பழைய பார்முக்கு வந்து ஜெயிக்க ஆரம்பிக்கணும். கெய்வாட் பேசும்போது திட்டங்களை சரியா செயல்படுத்தணும், மொமெண்டம் பிடிக்கணும்னு அழுத்தி சொன்னார். குறிப்பா பவுலிங்ல இன்னும் நல்லா பண்ணணும்னு ஒத்துக்கிட்டார். வரப்போற மேட்ச்கள் சூப்பர் கிங்ஸ் அவங்க எவ்வளவு கஷ்டத்திலையும் மீண்டு வருவாங்க. அவங்க ஒரு சாம்பியன் டீம்ன்றத காட்டுறதுக்கு ரொம்ப முக்கியம். அதே நேரம் பஞ்சாப் கிங்ஸ் இந்த சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை வச்சு இன்னும் ஜெயிக்கணும்னு பாப்பாங்க.